ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே மருத்துவ குணமிக்க பச்சை சுண்டைக்காயை வச்சு சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம். இப்போ நான் துவரம்பருப்பை அலசி வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கெட்டி பெருங்காயம் 1. இதை மூடி போட்டு குக்கரில் வச்சிடலாம். வச்சு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே இறக்கிடலாம். பருப்பு ரொம்பவும் குழஞ்சி வேகாமல் இது மாதிரி பாதி அளவு வெந்திருந்தால் போதும். இதை இப்போ ஒரு வாணலில் மாற்றிக்கலாம். பருப்பில் தண்ணி அளவாக இருக்குது. ஸோ இதில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சுண்டக்காய் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், சாம்பாரில் சேர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து இது கூடவே நம்ம மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இதை நம்ம வேக விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இந்த குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான சுண்டைக்காயை எடுத்து கட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காயை எப்பயுமே நம்ம முன்னாடியே கட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது கருத்துடும். ஸோ இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்க டைமில் எடுத்து நம்ம இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் சுண்டைக்காயை சேர்த்துடலாம். இந்த சுண்டைக்காயோட முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து வைக்கும் போது இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் முருங்கைக்காய் சேர்த்துட்டேன். கூடவே ஒரே ஒரு கத்திரிக்காயும் சேர்க்குறேன். இதை இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, காயும் வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதி விட்டால் போதும். சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வடகம் போட்டு தாளித்தா இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன். இந்த வடகம் எப்படி போடுறது அப்படின்றது நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்கிற சாம்பாரில் நம்ம இதை சேர்த்துடலாம். அந்த வடகம் தாளித்து போட்ட உடனே குழம்புலேருந்து ஒரு நல்ல வாசம் வருது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதித்தது இறக்குற டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பச்சை சுண்டைக்காய் சாம்பார் ரெடி. இந்த சுண்டைக்காயில் அறுசுவைகளில் ஒன்றான கசப்பு சுவையும் இருக்குங்க. நம்ம தினமும் சாப்பிட்ற சாப்பாட்லேயே அறுசுவையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 6 சுவைகள் என்னென்னு என்னோட ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த சுண்டைக்காய் சாம்பாரில் நெய் சேர்க்காமலே நெய் வாசம் வருங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான சுண்டைக்காய் சாம்பார் இது. இந்த சுண்டைக்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.